பாகிஸ்தான் வீரரை ஏலத்தில் எடுத்த காவ்யா மாறன். பல ஆண்டுகள் ஐபிஎல் விதியை உடைத்த சன்ரைசர்ஸ் அணி. இங்கிலாந்தில் நடைபெறும் த 100 கிரிக்கெட் தொடருக்கான ஏலத்தில் பாகிஸ்தான் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் அப்ரார் அகமதை சன்ரைசர்ஸ் லீட்ஸ் அணி ஏலத்தில் எடுத்துள்ளது. இதன் மூலம் இந்திய உரிமையாளர்கள் பாகிஸ்தான் வீரர்களை தேர்வு செய்வதில்லை என்ற எழுதப்படாத விதியை அந்த அணி மாற்றியுள்ளது. த 100 தொடரின் ஆடவர் அணிக்கான ஏலம் லண்டனில் நடைபெற்றது. இதில் ஐபிஎல் தொடரில் விளையாடும் சன்ரைசர் ஹைதராபாத் அணியின் துணை அணியான சன்ரைசர்ஸ் லீட்ஸ் அணி பங்கேற்றது. சன் குழுமத்திற்கு சொந்தமான இந்த அணியின் தலைமை செயல் அதிகாரி காவ்யா மாறன் நேரடியாக அந்த ஏலத்தில் கலந்து கொண்டார். அதில் பாகிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் அப்ரார் அகமதுவை 1,90,000 பவுண்டுகளுக்கு, அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 2.34 கோடி ரூபாய்க்கு சன்ரைசர்ஸ் அணி வாங்கியது. ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் அணியுடன் கடுமையாக போட்டி போட்டு சன்ரைசர்ஸ் அணி அவரை தட்டி தூக்கியது. ஐபிஎல் தொடரில் பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் வீரர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. அதேபோல தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் உள்ளூர் T20 தொடரான SA20, இதர வெளிநாட்டு T20 தொடர்களிலும் இந்திய நிறுவனங்களுக்கு சொந்தமான அணிகள் பாகிஸ்தான் வீரர்களை ஏலத்தில் எடுப்பதை தொடர்ந்து தவிர்த்து வந்தன. இந்த நிலையில் அந்த விதியை உடைத்து இந்திய நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு அணி பாகிஸ்தான் வீரரை தேர்வு செய்திருப்பது கிரிக்கெட் வட்டாரத்தில் மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. 27 வயதான அப்ரார் அகமது சமீபத்தில் முடிவடைந்த T20 உலகக்கோப்பை தொடரில் சிறப்பாக பந்து வீசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சன்ரைசர்ஸ் அணி அப்ரார் அகமதை எடுத்ததை தொடர்ந்து மற்றொரு பாகிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளரான உஸ்மான் தாரிக்கை பர்மிங்ஹாம் பீனிக்ஸ் அணி 1,40,000 பவுண்டுகளுக்கு ஏலத்தில் எடுத்தது. ஆனால் பாகிஸ்தான் அணியின் முன்னணி வீரரான ஹாரிஸ் ரஃபூப், சைம் அயூப் மற்றும் ததாப் கான் ஆகியோரை எந்த அணியும் வாங்க முன்வரவில்லை. மேலும் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரான ஷாஹின் அப்ரிடி ஏலம் தொடங்குவதற்கு சற்று முன்பே தனது பெயரை திரும்ப பெற்றுக்கொண்டார். த 100 மகளிர் ஏலத்திலும் எந்த ஒரு பாகிஸ்தான் வீராங்கனையும் தேர்வு செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க தகவல்.